விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினதன் மூலமா பிரபலமான திவ்யதர்ஷினி காஃபி வித் டிடி ஷோ மூலமா பலராலும் அறியப்பட்டாங்க. இவங்களோட யதார்த்தமான அழகான பேச்சு ரசிகர்கள் எல்லோரையும் கட்டி போட வச்சுது. அது மட்டும் இல்ல, ரசிகர்களும் இவங்கள செல்லமா டிடின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. டிவி நிகழ்ச்சிகள்ல ஆங்கரா மட்டுமல்லாம சினிமாவிலையும் சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா சுந்தர் சி இயக்கத்துல உருவான காஃபி வித் காதல் படத்துல நடிச்சிருந்தாங்க. கௌதம் மேனன் விக்ரம் கூட்டணியில உருவான துருவ நட்சத்திரம் படத்திலையும் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் இன்னமும் வெளியாகல. அதுக்கப்புறம் மறுபடியும் டிவி நிகழ்ச்சிகள்ல பிஸியா வலம் வந்த இவங்க தன்னோட நெருங்கிய நண்பரான ஸ்ரீகாந்த் என்பவரை கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஹாப்பியா போன இவங்களோட லைஃப்ல திடீர்னு குழப்பம் ஏற்பட 3 வருஷத்திலேயே கணவரையும் விவாகரத்து செஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் மறுபடியும் தன்னோட கரியர்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்ச டிடி ஒரு கட்டத்துல விஜய் டிவில இருந்து விலக ஆரம்பிச்சாங்க. இதுக்கு என்ன காரணம்னு இதுவரை தெரியல. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே ஆக்டிவா இருக்கும் இவங்க சில சமயம் ரசிகர்களோட கருத்துக்கு பதிலும் சொல்லுவாங்க. அந்த வகையில தனக்கு யார் மேல கிரஷ் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அதுல பாலிவுட் நடிகரான கிருத்திக் ரோஷன் தான் தன்னோட கிரஷ்னும் அவர் திருமணம் செஞ்சுக்க தயாரா இருக்கிறதாகவும், ஆனா அவர் ஓகே சொல்வாரான்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த பலரும் நீங்க கிருத்திக் ரோஷனை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறது அவருக்கு தெரியுமான்னு வேடிக்கையா கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.